ஆக திருமதி கனிமொழி அவர்களே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கே கோயம்புத்தூரிலே கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற்றார் என்பதை மறந்துவிட்டு பேசாதீர்கள். பாஜக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை RSS என விமர்சித்த திமுக எம்பி கனிமொழிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூருடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி சார்பா போட்டியிட்டார் பாரதிய ஜனதாவில். அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சார்பா மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்தீங்களே, அப்பெல்லாம் ஒரு RSS தெரியலையா? சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து பொய்ய பேசி அவர்கள் அதை காரியத்தை சாதிக்க பார்ப்பார். அதே நேரத்தில் அவருக்கு மாற்று பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஆக திருமதி கனிமொழி அவர்களே ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கே கோயம்புத்தூரிலே கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற்றார் என்பதை மறந்துவிட்டு பேசாதீர்கள். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீர்கள். அடிமை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிந்து கட்டி வேலை செய்யும். இப்பொழுதும் அப்படி நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.